செய்ய வேண்டிய சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தமிழக சட்டசபை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தை நடத்தி அதை நிறைவேற்றுவதற்காக தொடங்கி இருக்கிறது. இன்று தொடங்கி செப்டம்பர் 29ஆம் தேதி வரை தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது நடைபெற இருக்கிறது. மொத்தம் 19 நாட்கள் இந்த இடைவேளையில் வேலை நாட்களாக கொண்டு சட்டசபை இயங்க இருக்கிறது. இன்றைக்கு முதல் நாள் இரங்கல் தீர்மானத்தோடு சட்டசபை ஒத்திவைக்கப்பட்டாலும் அதிலும் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் அவைக்கு வெளியில் வந்து செய்தியாளரிடம் பேட்டியளிக்கும் போது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார்கள். மங்கள இசை பாடப்பட்டது இரங்கல் தீர்மானத்தின் மரபுக்கு மீறியதென திமுக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது. அப்துல் கலாம் குறித்து பேச அனுமதி அளிக்கவில்லை என்று புதிய தமிழகம் கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். சபாநாயகர் மரபு மீறி முதலமைச்சர் குறித்து புகழாரம் பாடியதாக சபாநாயகர் மீதும் எதிர்க்கட்சி விமர்சனத்தை முன்வைக்கின்றன. ஆனால் மரபு மீறல் என்பது எதுவும் நடைபெறவில்லை என்று ஆளும் அதிமுக தரப்பிலிருந்து பதில் வருகிறது. 29ஆம் தேதி வரை நடைபெறப்போறக்கூடிய சட்டப்பேரவை இப்படித்தான் இருக்க போகிறது என்பதற்கான ஒரு அத்தாட்சியாக இன்றைய நாளை பார்க்கலாமா, அல்லது பல மாறுதல்கள் இந்த சட்டசபை கூட்டத்தொடரின் போது நடக்குமா என பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இன்று நாம் அது குறித்து விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திருமிகு CR சரஸ்வதி அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு கோவி செழியன் அவர்கள், இந்திய குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த மூத்த சட்டமன்ற உறுப்பினர் திரு சேகு தமிழரசன் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு தங்கவேல் அவர்கள் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். அதே போன்று சென்னை சட்டமன்ற உறுப்பினர் விடுதி வளாகத்திலிருந்து புதிய தமிழகம் கட்சி தலைவரும் அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினருமான திரு கிருஷ்ணசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். தொடர்ந்து பேசலாம். CRS உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் ஜெயலலிதா விடுதலையாகி வழக்கிலிருந்து விடுதலையாகி மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்று வந்திருக்கக்கூடிய முதல் நாள் முதல் அவை, அதை ஆளும் அதிமுக தரப்பிலிருந்து வரவேற்பதோ அல்லது சபாநாயகர் வரவேற்பதோ எந்த விதமான ஆட்சேபனை இல்லை. ஆனால் இரங்கல் தீர்மானத்திற்கு முன்னாடி அப்படி ஒரு புகழ் என்பதை அந்த புகழ் குறித்த பேச்சை நடத்தி எதிர்க்கட்சிகளை அமர வைத்து பேசுவது என்பது வேண்டுமென்றே எதிர்க்கட்சிகளை ஒரு தூண்டிவிடக்கூடிய செயல் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல வைக்கப்படுது. அது அப்படித்தானா? அதை அவங்க நினைச்சுக்கிட்டா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. 2011ஆம் ஆண்டு ஒரு மெஜாரிட்டி ஆட்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்கள் கொடுத்தாங்க. இடையில் எல்லாருக்குமே தெரியும் ஒரு பொய் வழக்குகளை சந்திக்க நேரிட்டு அம்மாவே அறிக்கையில் சொன்னாங்க, விதியும் சதியும் காரணமாக RK நகர் இடைத்தேர்தல் அம்மா அவர்களை சந்தித்து அதிலும் மிகப்பெரிய வெற்றியை ஒரு கின்னஸ் ரெக்கார்டு சொல்லக்கூடிய அளவுக்கு 1.5 லட்சம் வாக்குகள் மேல் பெற்று மீண்டும் விஸ்வரூபமாக மக்களுடைய மனதிலும் ஆட்சியிலும் பங்கு கொண்டு 5வது முறையாக அம்மா முதலமைச்சராக பதவி எடுத்து உள்ள வராங்க. ஸோ அவங்களுடைய அந்த உள்ள வரக்கூடிய அந்த சந்தோஷத்தை எங்களுடைய ஆளும் கட்சியாக நாங்கள் இருக்கும் ஒரு சில நேரத்தில் அதை பகிர்ந்து கொள்வதில் என்ன தவறு இருக்க முடியும்? புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய சாதனைகளை மக்களுக்கே தெரியும். இன்னைக்கு எத்தனை திட்டங்கள் மக்களை போய் சேர்ந்திருக்கு. ஆகவே இந்த வெற்றிக்கு பின்னால் அம்மாவுடைய இந்த உழைப்பும் இருப்பதனால் மக்களுடைய ஆதரவும் இருப்பதனால் அதை வரவேற்கும் விதமாக மாண்புமிகு நம்முடைய சபாநாயகர் அவர்கள் ஒரு கருத்தை வாசிச்சாங்க. இன்னைக்கு இந்த எதிர்க்கட்சிகள் எப்படி இருக்க போறாங்க இனிமேங்கிறதுக்கு இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் பேச்சே இன்னைக்கு சொல்லிடுச்சு. வெளியில் வந்த உடனேயே நாங்கள் தொடர்ந்து இந்த சட்டமன்றத்தை எப்படி நடத்த போறோம் என்பதை அவரே சொல்லிட்டார். அவர் என்ன சொன்னாரு, இன்னைக்கு நாங்க இரங்கல் தீர்மானால உட்கார்ந்துருந்தோம், இல்லைன்னா நாங்க உட்கார்ந்துருக்க மாட்டோம், அங்க நடந்திருப்பதே வேற. ஆக மொத்தம் என்ன, இவர்கள் உட்கார போவதில்லை என்பதும் பிரச்சனை செய்ய போறாங்க என்பதும் இன்னைக்கே திரு ஸ்டாலின் அவர்கள் வாயால் வந்து சொல்றதுக்கான காரணம் எப்படி, இன்றைக்கு சபாநாயகரே கிட்டத்தட்ட 3 பக்கத்துக்கு ஒரு புகழ் அப்படிங்கிற அந்த வடிவத்துல ஒரு கவிதையை வாசிக்கிறாரு. அது இரங்கல் தீர்மானம் இருக்கிற விஷயத்துக்கு முன்னாடி இந்த கவிதையை வாசிக்கும் போது ஒரு வழியே எல்லாம் எதிர்கட்சியில் உட்கார்ந்தே ஆகணுங்கிற சூழலை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்ல உங்கள் கட்சி தலைவர் ஒரு விஷயத்திலிருந்து வெளிவந்து மீண்டும் பதவி ஏற்பதும் போது உங்களுக்கு இருக்கிற மனநிலையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா சட்டமன்றத்திற்கும் சபாநாயகருக்கு ஒரு மாண்பு இருக்குல்ல, அதை மீறி கவிதை வாசிக்க வேண்டிய தேவை என்ன? இல்லையே, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அவங்க தலைவர் திரு கருணாநிதி அவர்களை பத்தியோ இல்ல அவர், ஏன்னா அவங்க வாசிச்சா தலைவர் கருணாநிதி பத்தி மட்டும் சொல்ல முடியாது, தளபதி ஸ்டாலின் பத்தி அவர்கள் சொல்ல வேண்டும். அதே போல பலமுறை நான் என்னை விட சட்டமன்றத்தில் இருந்தவர்கள் உங்ககிட்ட பேசத்தான் போறாங்க. அப்போ எப்படிலாம் புகழ் பாடினார் என்பது அவர்களே உங்ககிட்ட சொல்லத்தான் போறாங்க. நான் தொலைக்காட்சியில பார்த்தது. அப்பொழுதும் இதே போன்ற ஒவ்வொரு முறை சட்டமன்றம் தொடங்கும் போதும் அன்றைக்கு மைனாரிட்டி ஆட்சியா இருந்த திமுக அவருடைய முதலமைச்சர் வந்து அமரும் போதும் இதே போல புகழ் பாடியது உண்டு இல்லையா? இல்ல புகழ் பாடுறது சரி,
இரங்கல் தீர்மானத்துக்கு முன்பு இதுவரைக்கும் இல்லாத வகையில மங்கள இசை என்பது ஒரு 5 நிமிடம் சபாநாயகர் வரதுக்கு முன்பு தான் ஒழிச்சிருக்கு. சபாநாயகர் வந்ததுக்கு அப்புறம் ஒழிக்கல. சபாநாயகர் வந்ததுக்கு முன்பு தான் ஒரு 5 நிமிடம் ஒழித்திருக்கிறது. அது செய்தியாளர் கூடம் வரைக்கும் எல்லா இடங்களையும் கேட்டுச்சு. மங்கள இசை பாடப்பட்டது. இது எல்லாம் ஒரு புது விதமாக இருக்கிறது. முழுக்க முழுக்க ஜெயலலிதா அவர்களை வரவேற்பதற்கான ஏற்பாடாகவே இருக்கிறது. அதுக்கு எதுக்கு இரங்கல் தீர்மானம் கூட்டினீங்க அப்படின்னு எதிர்க்கட்சியில் கேட்கிறாங்க. ஒரு மரபு இருக்குங்க. முக்கியமானவங்க இறந்து போகும்போது இரங்கல் தீர்மானம் கொண்டு வருவது என்பது மரபு. அந்த மரபை இன்னைக்கு செஞ்சாங்க. அதே நேரத்தில் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் வரும்போது அதை வரவேற்பதில் நாங்கள் மட்டுமல்ல, சட்டமன்றத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, மக்களே எங்கள் தொண்டர்களே அதை ஆவலா நீங்க எதிர்பார்த்தாங்க. அம்மா சட்டமன்றத்துக்குள்ள வராங்க, மிகப்பெரிய சோதனைக்கு அப்புறம் மிகப்பெரிய வெற்றி பெற்று 5வது முறையா உள்ள வராங்க. அந்த வரவேற்பை இன்னைக்கு தொண்டர்கள் அதை ஆவலோடு எதிர்பார்க்கறதுனால அது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கு. இப்ப அதிமுகவை பொறுத்தவரை ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது அவரை பற்றி பேசுவது என்பது புதிதல்ல. இந்த 4 ஆண்டுகள்ல அமைச்சர் தொடங்கி கேள்வி கேட்கிற சட்டமன்ற உறுப்பினர் வரைக்கும் அவரை பற்றி பேசிட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு வர்றாங்க. இன்றைக்கும் அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. வெளியில் எதிர்க்கட்சிங்கிறதுக்காக நாங்க ஏதாவது ஒன்று சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கறதுக்காக திரு ஸ்டாலின் இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னாரா? அந்த கருத்து கிடையாது. நம்முடைய அருமை சகோதரி சொன்னதை போல சந்தோஷத்தை கொண்டாடுவதற்கு இது ஒரு வாய்ப்பு. எனவே நாங்கள் கொண்டாடினோம், அதிமுக தொண்டர்கள் வரவேற்கிறார்கள் என்ற கூற்றை இவர்களாகவே இப்பொழுதே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இது ஒரு உண்மை நிலவரம் என்னவென்று சொன்னால், இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று அவை குறிப்பு செய்தி எங்களுக்கு தந்ததில் மறைந்துவிட்ட முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம், அதே போல இசை உலகைச் சார்ந்த MSV, அமைச்சராக இருந்த செந்தூர் பாண்டி, இவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் இன்றைக்கு நிறைவேற்றப்படும். அதிலும் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதிக்கு புகழார சூட்டக்கூடிய வகையில் முதல் வரிசையில் இருக்கிற எல்லா தலைவர்களும் தங்களுடைய பதிவை சட்டப்பேரவையில் பதிவு செய்வார்கள் என்ற நிலையில் தான் இன்றைக்கு சட்டமன்றத்திற்கு வருகை தந்தோம். வந்ததனுடைய வித்தியாசமே விசித்திரமே மங்கள இசை ஒழிப்பது, அவர்கள் வரும்பொழுது மகிழ்ச்சியோடு ஆரவாரமாக அந்த மேஜையை தட்டி வரவேற்பது ஒரு விழா கோலம் போல. இது இரங்கல் கூட்டம் நடத்தப்பட்ட மறுநாள் நடத்தியிருந்தால் இது வாடிக்கையாக கருதலாம். எனவே திராவிட முன்னேற்ற கழகம் இதை சொல்ல வேண்டும் என்பதற்காக வந்ததாக இட்டுக்கட்டி கூறுவது முறையே கிடையாது. தளபதி சொன்னதுடைய உள்நோக்கம் இந்த பாராட்டு மாலை இரங்கல் தீர்மானத்தை வாசிக்காமல் இருந்திருந்தாலோ இல்ல மற்ற விஷயங்களையும் சொல்லலாம். அவங்களுடைய இதுதானே ஒரு சாலிட் மெஜாரிட்டியில் இருக்காங்க. ஒரு பிரச்சனையில இருந்து வெளிவந்து மீண்டும் ஒரு முதலமைச்சராக அவங்க வர்றாங்க. மீண்டும் வராங்க. உச்சநீதிமன்றம் வரவேற்கிறது இல்லையோ. இப்ப மங்கள இசை 10 மணிக்கு முன்னாடி நடக்குது. 9:59 வரைக்கும் தான் ஒழிக்குது. 10 மணிக்கு அப்புறம் ஒழிக்கல. திருக்குறள் வாசிக்கப்பட்டது. எல்லாம் மரபரீதியா நடக்கும்போது அதை ஒரு காரணமாக ஏன் சொல்றீங்க? இல்ல அதாவது நடப்பது சட்டமன்ற வளாகத்தில், சட்டப்பேரவையில். நீங்கள் அதை பார்க்க வேண்டும். 8 மணி வரையும் எதை ஒன்றாலும் செய்யலாம், 10 மணிக்கு பிறகு நடக்கவில்லை என்று சொல்லுகிற கூற்றே அந்த சட்டப்பேரவைக்கு கூடிய இழுக்கு. நீங்கள் சபாநாயகர் வருவதற்கு முன்பு எதை வேண்டாலும் செய்யலாமா? அதுதான் சட்டமன்ற மரபா? நாங்கள் என்ன கேட்கிறோம், இன்றைக்கு சூட்டுகிற புகழாரத்தை கடந்த 4 ஆண்டு பாடியதை போல் நாளை தினம் தொடருங்களே, யார் தடுக்க போகிறார்கள்? இல்ல இன்னைக்கு தான் முதல் முறையா வர்றாங்கன்ற கான்டெக்ஸ்ட் அவங்கள்ட்ட இருந்து இல்ல இல்ல அது இந்த இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்துல் கலாமுக்கு இழைக்கப்பட்ட இது ஒரு வகையில் இது அவருக்கு இழைக்கப்பட்ட ஒரு இரங்கலோ மௌனமோ அந்த ஒரு சோகமே கிடையாது. மகிழ்ச்சியாக கொண்டாடுகிற விழாவாக தான் சட்டமன்றத்தை மாற்றி காட்டினார்கள். இது முன்னுதாரணம் இது போல் இருந்ததில்லை. சகோதரி சொல்லுவது வழக்கம் போல எதிர்கட்சிகளுக்கு குறை சொல்ல வேண்டும் அப்படிங்கிற பார்வையிலேயே எதையும் பார்ப்பதனால ஏற்படுற பிழை இது. எப்ப பேரவைத் தலைவர் இருக்கையில் அமர்ந்து எழுந்து தன்னுடைய உரையை தொடங்குறாரோ அப்பதான் பேரவை நடவடிக்கைகளே சட்டப்படி தொடங்கும். அதற்கு முன்னால் என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் விவாதத்துக்குரியதே இல்லை. ஆனாலும் எப்பவுமே வழக்கமா ஒரு கூட்டத்தொடர் தொடங்குற போது நாற்காலி சரியா இருக்கா, மேசை சரியா இருக்கா, விளக்கு சரியா இருக்கா, அதே போல ஒலிபெருக்கி சரியா இருக்கா, நாம எப்படி இங்க ஒரு பழகிக்கிறோமோ அதே போல ஒரு இசையை போடுவாங்க. அது மங்கள இசையா போடுவாங்க. மைக் சரியா இருக்கா, ஒலிபெருக்கி எல்லாம் சரியா இயங்குதா, அது டெக்னிக்கலி இசை போடுவாங்க. இது 10 மணிக்கு பேரவைத் தலைவர் இருக்கையில் சரியா அமர்ந்து தன்னுடைய பணிகளை தொடர்வார். அப்புறம் தான் அதுக்கு விவாதத்துக்குரியது. தமிழ்நாடு சட்டம் இல்ல, தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய வைர விழா நடந்த போது கூட மங்கள இசை வாசித்ததாக தகவல் இல்லை. மங்கள இசை வாசிச்சு தான் அந்த மீதி இருக்கிற கேப் ஆடியோ டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆடியோ டெஸ்ட்க்கு மங்கள இசையே தேவையில்லை. அது இது தொழில்நுட்ப பிரிவினர் செய்கிற கையாளுகிற அவர்களுடைய பயன்பாடு. ஒரே ஒரு நீங்க எப்படி இந்த விவாதத்துல உட்கார்ந்த உடனே நீங்க என்ன பண்ணீங்க, ஒலிபெருக்கி சரியா இயங்குதா இல்லையா, உங்க குரல் வருதா இல்லையா, நீங்க இதை போல அந்த தொழில்நுட்ப பிரிவு செய்யறது இதை ஒரு விவாத பொருளாக இப்பொழுது கூட
மங்கள இசை வாசித்து ஜெயலலிதா அவர்களை பாராட்டுவதற்கு நாங்கள் ஒழிக்கவில்லை என்று நீங்கள் பிரகடனப்படுத்துவீர்களா? அதான் அவங்க சொல்லிட்டாங்களே தொழில்நுட்ப பிரிவுங்க. இல்ல இல்ல என்பதை ஒத்துக்கொள்கிறீர்களா? இது என்ன, அதாவது நாவலர் தான் ஒரு சொன்னார். நாவலர் இப்ப பதில் இல்ல, இருக்கிற சந்தேகம் அதுதான். நாவலர் ஒரு நீங்கள் பேசிய பேச்சு சொன்னார், எதிர்க்கட்சிக்காரர்களை பார்த்து சொன்னார். இல்ல நான் கேட்க விரும்புகிறேன். அதாவது மங்கள இசை ஆனா அந்த செய்தி விட போறது இல்ல. சரி, நீங்க கேட்கலாம். அடுத்து திரு தங்கவேல், அதிமுக இதை செஞ்சது அப்படின்னு கேட்கும்போது திமுக கூட்டங்கள் இது போன்ற புகழ் பாடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சட்டமன்ற செய்திகளை சேகரிக்க போகும்போது இல்ல ஒரு நிமிஷம் செய்தி சேகரிக்க போகும்போது திமுக உறுப்பினர்கள் அவர் கட்சி தலைவரை பற்றி சில வரிகள் பேசிட்டு தான் அவங்களுடைய பேச்சுக்களை தொடங்குறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் இந்த குற்றச்சாட்டுகள், பரஸ்பர குற்றச்சாட்டுகளை தாண்டி இங்கு மரபு மீறப்பட்டிருக்கிறதா இல்லையான்னு ஒரு கேள்வி உங்களோட முன்வைக்கப்பட்ட அவங்க பதில் என்ன? பொதுவாக இந்த நிகழ்ச்சியில் மரபு மீறப்பட்டிருக்கு. அஜெண்டா கொடுத்துருக்கிறதுல இரங்கல் குறிப்பு, இரங்கல் தீர்மானம்னு சொல்லி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு 10 பேருக்கும் ஜனாதிபதி அப்துல் கலாம் உட்பட 3 தீர்மானம் நிறைவேற்றுவது என்று முடிவு செய்யப்பட்டது. நிச்சயம் தரேன். திரு தங்கவேல் முடிக்கட்டும். இந்த சூழ்நிலையில் இது அஜெண்டாவில் இடம்பெறவில்லை. அப்போ அஜெண்டாவில் இடம்பெறாத ஏற்கனவே முதலமைச்சர் வெற்றி பெற்றது முதல் முறையாக வர்றதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த சூழ்நிலையில் இந்த நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி, அவங்களுடைய அமைச்சர், அதே மாதிரி MS விஸ்வநாதன் போன்றவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கிற போது அடுத்த நாள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வைத்திருக்கலாம். இது அவங்க ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் அவர்கள் ஜனாதிபதியினுடைய இரங்கலுக்கு போகவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுவும் சேருகிற போது அவரை அவமதிப்பதாக தான் இந்த நாட்டு மக்கள் பார்ப்பார்கள். அவங்க இது ரெண்டும் ஒரே நேரத்தில் நிகழ்கிறது. இப்போ இவங்க முதல் முறையா வர்றதும் இப்பதான் நிகழ்ந்து, அப்துல் கலாம் மறைவுக்கு பின்பு சட்டமன்றம் முதல் முறையாக கூடுது. இது ரெண்டையும் சரிசமமாக கையாள வேண்டிய விதத்தில் அதிமுக கையாண்டது அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது? அப்போ அஜெண்டாவில் போட்டிருக்கலாமே. இதுவரைக்கும் அஜெண்டாவில் என்னன்னு சொல்லிச்சுன்னா இரங்கல் தீர்மானம்னா அதோட முடிச்சுக்குவாங்க. அதுக்கு மேலே எந்த நிகழ்ச்சியும் இருக்காது. அடுத்த நாள் வச்சிருக்கலாமே. அப்போ எது முக்கியத்துவம்? அதாவது முதலமைச்சர் அவர்கள் இரங்கல் நிகழ்ச்சிக்கும் போகலை, இதுவும் வருகிற போது அந்த கட்சியை பற்றி பொதுவாக இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் என்ன கருத்து ஏற்படும் என்பது ஒன்று. நான் மீண்டும் பொறுப்பு வாய்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுறாங்க. நீங்க கிளப்புனதுக்கு நான் சொல்லிடுறேன். அதாவது சட்டமன்றத்துல மைக் டெஸ்ட் பண்றது அதனுடைய ஊழியர்கள் தான் ஒரு 8:45 மணிக்கு மைக் டெஸ்டிங் பண்ணுவாங்க. இதுவரைக்கும் மரபு. இப்போ முதல் முறையாக நாதஸ்வரம் இதுவும் சொல்றது மைக் டெஸ்டிங் அப்படிங்கிறது சரியானது அல்ல. இதுவரைக்கும் அப்படி நடக்கிறது கிடையாது. அவங்க தான் பண்ணுவாங்களே தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஒரு கூட்டத்தொடரிலையும் அந்த கூட்டத்தொடர் துவங்குவதற்கு முன்னால ஒலிபெருக்கி சரியா இயங்குதா அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒரு ஒலியை அதுல இசைத்தோ அல்லது பரப்பியோ அந்த வகையானது பேரவை தலைவர் இருக்கையில் உட்கார்ந்து திருக்குறள், அதான் திருக்குறளும் ஒரு மரபு தான். நீங்க சொல்றது ஒரு விதி இல்ல. திருக்குறள் இல்ல, நீங்க சொல்றது நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, மங்கள இசை பாடப்பட்டது, முதலமைச்சராக மீண்டும் வெற்றி பெற்று வர்றாங்க, அதை வரவேற்கத்தான் அப்படின்னு ஓபனா டிக்ளேர் பண்றது என்ன பிரச்சனை? நீங்க ஏங்க அப்படி ஒரு இல்ல அவை எது ஒரு விமர்சனம் அது மரபுக்கு உட்பட்டதுன்னு நீங்க டிஃபைன் பண்றீங்க. அதுல என்ன தவறு இருக்குன்னு நான் கேக்குறேன். நீங்க உட்கார்ந்த பிறகு அவங்க வாசிச்சிருந்தா நீங்க இருங்க, ஒரே நிமிஷம் முடிச்சிட்டோம். அவர் நீங்க கேட்கவே நான் பதில் சொல்ல விட மாட்டீங்க. நான் 3 பேர் கேக்குறதுக்கு நான் பதில் சொல்லணும். தாராளமா சொல்லுங்க. நீங்க ஒரு ஊடகவியலாளர், உங்களுக்கும் சேர்த்து ஒரு அவை நடவடிக்கை எப்போ ஆய்வுக்கும் விமர்சனத்துக்கும் மக்கள் மத்தியில் வரணும்னா அவர் உட்கார்ந்து என்ன பேச தொடங்குறாரோ அதுக்கு பிறகு வர்றதுதான் வரணும். அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றது ஆய்வுக்கு இது ஒரு கேள்விக்கே இடமில்லாது. இதுங்க இப்ப இங்க கூட பேசக்கூடாது. இது தொழில்நுட்ப பிரிவு. அதுக்கு பேரவைத் தலைவர் பொறுப்பே கிடையாது. பேரவைத் தலைவருக்கு தொடர்பே கிடையாது. சபாநாயகர் இருக்கையில் இல்லாத போது என்னோட கேள்வி, சந்தேகத்தை கேட்கிறேன். ஒரு மூத்த சட்டமன்ற உறுப்பினர் நீங்க பதில் சொல்லலாம். எனக்கு தெரியாத சித்தா உங்கள்ட்ட கேட்கிறேன். சபாநாயகர் இருக்கு இல்லாத போது ஒரு செல்போனை உள்ள எடுத்துட்டு போய் ஒருத்தர் போட்டோ எடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அவை மீறல் ஆகாதா? செல்போனுக்கு ஏற்கனவே தடை இருக்கு. அவை மீறல் ஆகாதா? அது தடை இருக்கு, அவை மீறல் தான். அப்ப மங்கள இசை என்பது
ஒரு எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் திடீரென ஒழிக்கும் போது அது ஏன் அது மரபுக்கு உட்பட்டது இல்லையா? என்ன தப்பு? அதைத்தான் சொல்றேன், மங்கள இசை இல்லைங்க. நீங்க வந்து அது மாதிரி அது ஒரு இசை, அந்த இசையை நீங்க வந்து வரவேற்புங்கிறது ஏன் சேர்த்தப்படுறீங்க? இல்ல இல்ல, இந்த விவாதத்தை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். சரி இருங்க, இது சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட். அருமை சகோதரி மங்கள இசைதான் ஒத்துக்கொள்கிறார். ஆனால் அருமை சகோதரர் அது ஒரு இந்த மாறுபட்ட கருத்து அவை நடவடிக்கைக்கு திரு கிருஷ்ணசாமியிடம் வரேன். திரு கிருஷ்ணசாமி, நீங்க இன்றைக்கு கூட அப்துல் கலாம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவீங்க. கேட்ட அவர் கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய சூழல் வரும். வெயிட் பண்ணுங்க. திரு கிருஷ்ணசாமி, அவை நடவடிக்கைகளில் இன்றைய அவை நடவடிக்கைகளில் அப்துல் கலாம் பற்றி பேசுவதற்கு எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பு வழங்கவில்லை அப்படின்னு தான் நீங்க இன்னைக்கு வெளியே வந்து செய்தியாளர் சந்தித்து பேசியிருந்தீர்கள். உங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதா இல்ல அதிமுக சொல்வது ஒன்று மரபுப்படிதான் இன்றைய நிகழ்வு நடந்ததா? நான் ஒரு முக்கியமான சில விஷயங்களை வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன். 2014ஆம் ஆண்டு இன்றைய முதல்வர் அவர்களுக்கு சட்ட ரீதியாக சில சிக்கல்கள் ஏற்பட்டு அதிலிருந்து அவர் வந்து நிவாரணம் பெற்று மீண்டும் வந்து முதலமைச்சராக வந்திருக்கிறார். அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் அவர் முதலமைச்சராக மீண்டும் இந்த அவைக்குள்ளே நுழைகின்ற பொழுது அவருக்கு ஆர்வத்தோடும் எழுச்சியோடும் உற்சாகத்தோடும் வரவேற்பு கொடுப்ப நினைப்பது என்பது யதார்த்தமான ஒன்றுதான். அதில் வந்து யாரும் குறை சொல்ல முடியாது. ஆனால் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு 21ஆம் தேதி அன்று பிசினஸ் அட்வைசரி கமிட்டி என்று அழைக்கப்படக்கூடிய அலுவல் ஆய்வுக் குழுவில் என்ன முடிவெடுக்கப்பட்டது என்று சொன்னால், இன்று 24ஆம் தேதி அன்று மறைந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மறைந்த பாரத ரத்னா டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுக்கும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றுவதுதான் இன்றைய அஜெண்டாவாக குறிப்பிடப்பட்டது. நாங்கள் அன்றே என்ன வலியுறுத்தினோம் என்று சொன்னால், எங்களுக்கு அப்துல் கலாம் அவர்களை பற்றியும் எம்எஸ்சி அவர்களை பற்றியும் செந்தூர் பாண்டியன் அவர்களை பற்றி பேசுவதற்கும் குறைந்தது அந்த முன்வரிசை தலைவர்களுக்கு 3லிருந்து 5 நிமிடமாவது கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருந்தோம். இன்று அந்த எதிர்பார்ப்போடு தான் சட்டமன்றத்துக்குள் நாங்கள் நுழைந்தோம். ஆனால் முழுக்க முழுக்க அந்த எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக முதல்வர் அவர்களுக்கு வரவேற்பு நிகழ்ச்சியாக மட்டும்தான் அந்த நிகழ்வு இருந்ததே தவிர அப்துல் கலாம் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய சட்டமன்ற நிகழ்வாக இல்லை என்பதுதான் எங்களுடைய ஆட்சேபனையை தவிர, முதல்வர் அவர்களுக்கு வரவேற்பு அதிமுகவினர் கொடுப்பதை நாங்கள் எதிர்ப்பதாக நீங்கள் கருதக்கூடாது. அதே நிகழ்வை, அதாவது இன்னும் சட்டமன்றம் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. நாளை சட்டமன்றம் கூட இருக்கிறது. இன்னும் சிறப்பாக கூட இவர்கள் வரவேற்பு கொடுத்திருக்கலாம், ஆரவாரம் செய்திருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற மேட்ச் தான் நாளைக்கு இருக்க போது. இன்னைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் நாளைக்கும் கைதட்டலாம். அதில் ஒன்றும் எந்த வித மாற்றம் ஏற்பட போகிறது கிடையாது. ஆனால் இன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய 120 கோடி மக்களுடைய அன்புக்கு பாத்திரமானவர், எளிமையின் சின்னமாக விளம்பியவர். அவரை பற்றி ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களும் மனமாற சில கருத்துக்களை சட்டமன்றத்திலே பதிவு செய்வதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லையே என்ற ஆதங்கம் தான் எங்களுக்கு. தவிர தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்க கூடாது என்ற எந்த விதமான காழ்ப்புணர்வோடு நாங்கள் சொல்ல அப்படிங்கிறது தான். 21ஆம் தேதி அலுவல் ஆய்வு எடுத்த முடிவு அப்படியே பின்பற்றப்படல, மரபை மீறிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பொதுவானது. இல்ல, உங்க ஆதங்கத்தை தாண்டி இனி வரக்கூடிய சட்டமன்ற பேரவை நிகழ்வுகள் இப்படித்தான் இருக்க போகிறது. ஏனென்றால் இன்றைய முதலமைச்சர் பற்றி புகழாரம் பாடிவிட்டார்கள், இனி அடுத்த சட்டமன்ற நிகழ்வுலாம் இப்படித்தான் இருக்க போகுது அப்படின்னு திரு ஸ்டாலின் சொல்றாரு. இன்றைய நாளின் நிகழ்வை வைத்து அப்படி முடிவெடுப்பது என்பது எதிர்க்கட்சிகள் தங்கள் பொறுப்பை தட்டி கழிக்கும் நிகழ்வுன்னு ஏன் சொல்லக்கூடாது? இல்ல இல்ல அண்ணா, அங்க வந்து சட்டமன்ற பொறுத்தவரைக்கும் ஒரு எழுதப்படாத ஒரு விதியா எப்படி இருக்குதுன்னா, ஒன்று பாராட்டினால் எங்களை பாராட்டுங்கள், யாராதையா பாராட்டினா அது அவங்க தான் பாராட்டணும். யாருக்கும் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ மற்ற கட்சிகளுக்கோ இந்த சட்டமன்றத்தில் எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. இது ஒரு சர்வாதிகாரத்தினுடைய அமைப்பாக மாறிக்கொண்டிருக்குதுங்கிறது தான் அதனுடைய வெளிப்பாடு. அவர் வந்து இன்று வந்து ஒரு இரங்கல் தீர்மானம், அப்துல் கலாம் ஒரு மறைந்த ஒரு மிகப்பெரிய மனிதர், அவருக்கு ஒரு இரங்கல் தீர்மானத்தை கூட கட்சித் தலைவர்களுக்கு பேச அனுமதி மறுக்கப்படுகின்ற பொழுது அடுத்து வரக்கூடிய 18 தினங்களும் எப்படி இருக்கும் என்று அவர்கள் யூகிப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது என்று சொன்னால், அவர் ஏறக்குறைய 5 இருந்தவர். எனவே அவருக்கு வந்து இன்றே இப்படி போகின்ற பொழுது இன்னும் எதிர்காலத்திலும் இந்த சட்டமன்ற தொடர் இப்படித்தானே இருக்க போகிறது, புகழ் பாடுவதற்கு மட்டும்தானா அந்த வாய்ப்பு கிடைக்கும்
வேறு கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்பை கிடைக்காது என்ற டாக்டர் கிருஷ்ணசாமி, நான் மீண்டும் உங்களோட வரேன். கொஞ்சம் ஏற்கனவே காத்திருங்க. பெற்ற அனுபவத்தினுடைய அடிப்படையில் அவர் சொல்லியிருக்க கூடும். அதாவது ஒருவருடைய சட்டமன்ற உறுப்பினருடைய எதிர்பார்ப்பு, ஆதங்கம், அவருடைய வேண்டுகோள் என்பது வேறு, மரபு என்பது வேறு. அதனால மரபு, இவங்களுடைய எதிர்பார்ப்பு நடக்கல அப்படிங்கிறதுனால மரபு மீறப்பட்டதான் சொல்ல முடியாது. ஏன்னா மரபு என்னன்னா, பேரவைக்கு ஒரு புதிய உறுப்பினர் வருகிற போது அந்த உறுப்பினரை வரவேற்பது, வாழ்த்துவது என்பது பேரவை மரபு. நான் கூட புதிய உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வந்தோன்னா அவங்கள வாழ்த்தி பேசணும், அது மரபு. நீங்க வந்திருக்கிறீர்கள், உங்களை பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம்னு. இந்த அவையை பொறுத்தவரையில சட்டமன்ற உறுப்பினராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல்வராகி அவைக்கு உறுப்பினர் வருகிறார். அவர் பேரவையினுடைய உறுப்பினர். திரு தங்கவேல் முதல் முறையா வந்தார் நினைக்கிறேன். உங்களை வரவேற்று பேசியிருக்காங்களா? இல்ல இல்ல, ஆமாங்க. யாரு இப்ப நான் தான் சொல்றேன். இல்ல, அவர் முதல் முறையா சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காரு. அவர் இந்த 4 ஆண்டுகள் என்றைக்கா வாழ்த்தி பேசியிருக்காங்களான்னு தெரிஞ்சலாம். நான் தான் அன்றைக்கு பேரவைத் தலைவராக இருந்து செயல்பட்டவன். ஒட்டுமொத்த உறுப்பினர்களையும் வாழ்த்தி இருக்கிறேன். ஒட்டுமொத்த உறுப்பினரை வாழ்த்துவது என்பது வேறு. இல்ல இல்ல, வாழ்த்துவது என்பது வேறு. என்ன சொல்ல வரேன்னு பாத்துங்க. நீங்க அப்புறம் ஒரு விளக்கம் சொல்லுங்க. முதல், அதாவது இப்போ ஒரு இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அவர் மீண்டும் உறுப்பினரா வராரு. இந்த அவைக்கு புதிய உறுப்பினர் இல்ல, அஜெண்டாவுல இது மரபுங்க. இது மரபுங்க. இது மரபு. அவரை வரவேற்க வேண்டும். இல்ல, என்னோட இன்னொரு கேள்வி, அதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. இதே விஷயத்தை நீங்க அலுவலாய்வுல எதிர்க்க முன்வரிசை தலைவர் இதுக்கு அலுவலாய்வு குழு தேவையே இல்ல. அதுக்கு பேரவைத் தலைவருடைய உரிமை. இல்ல, பேரவைத் தலைவர் மரபு ப்ரொவோகேட்டிவ் நான் ஒத்துக்கிறேன். என்னுடைய கேள்வி, முன்வரிசை தலைவர்கள் அப்துல் கலாம் பற்றி பேசுவதற்கு, எம்எஸ்சி பற்றி பேசுவதற்கு அனுமதி அலுவலாய்வுல கொடுத்துட்டு நிகழ்வுல எடுக்கிறது என்பது எப்படி? அலுவலாய்வு குழுல அது இரங்கற் தீர்மானம் எடுத்துக்கொள்ளப்பட்டதே தவிர யாராருக்கு பேசுறதுக்கு வாய்ப்புன்றதெல்லாம் விவாதம் இல்ல. இவருடைய கோரிக்கை அது, வேண்டுகோள் அது. நான் சொல்ல விரும்புகிறேன், குடியரசுத் தலைவருக்கு அப்படி ஒரு விவாதம் வேணும்னு மற்றும் விரும்புறது தவறு இல்லை. சொல்ல வர்றது நீங்க சொல்ல மரபு இல்லைன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த போது முன்னாள் பிரதமர் சந்திரசேகர் அவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்படிதான் கொண்டு வந்திருக்கிறார்கள். சரி, பிரதமர் சந்திரசேகர் இருக்கட்டும். பேரவைத் தலைவராக இருந்த மறைந்த காளிமுத்து, டாக்டர் காளிமுத்து, இந்த தமிழ்நாட்டுக்கு சொந்தக்காரர், பேரவைத் தலைவராக இருந்தவர். அவர் இருந்த போது ஒரு இரங்கல் தீர்மானம் வந்திருக்கிறது. இப்படித்தான் வந்திருக்கிறது. சரி, அது சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பெரும்பாலான கேள்வி, எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு பேச அனுமதி அலுவலாய்வில் ஒற்றுக்கொள்ளப்படவில்லை நீங்க சொல்றீங்க. கிருஷ்ணசாமி அலுவலாய்வு கேட்டாங்க, அவர்கள் கேட்டார்கள் தவிர இது அலுவலாய்வு கூட்டத்தில் பேரவைத் தலைவர் உங்களுக்கு அந்த அனுமதியை வழங்கி இருந்தாரா? கேட்கலாம். நீங்கள் கேட்டதை செய்தாக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கடைசியா நான் ஒண்ணு சொல்ல வரேன். இப்போ அதை திமுகவுக்கு சொல்ல வரேன். இல்ல, தோழமை கட்சியாக இருந்த, எதிர்கட்சி தலைவராக இருந்த போதே இறந்து போன பெரியவர் சுதர்சனத்துக்கு என்ன மாதிரியான தீர்மானம் வந்தது? இதை போன்ற தீர்மானம் தான் வந்தது. மறுபடியும் இந்த மரபுகளை எல்லாம் தமிழ்நாட்டில் உருவாக்கியது யார்? உடைந்து திமுக அதிமுக குற்றச்சாட்டுகள் பரஸ்பரத்துக்கு கொண்டு போக வேண்டாம். டிபேட் நோக்கம் இல்ல. இன்றைய நிகழ்வுக்கு வரலாம். இல்ல, ஒரு விவாதத்துல மீண்டும் திமுக அதிமுக குற்றம் சுமத்துறது, அதிமுக திமுக குற்றம் சுமத்துறது இல்லையா? மக்களுக்கு தகவல் போறது இல்ல. கிருஷ்ணசாமி, அலுவலாய்வு கூட்டத்தில் கொஞ்சம் இருங்க பேராசிரியர், கொஞ்சம் அலுவலாய்வு கூட்டத்தில் உங்களுக்கு பேரவைத் தலைவரிடம் ஒப்புதல் வழங்கப்பட்டதா? ஒப்புதல் வழங்கப்படவில்லைன்னு சேகுத்தா சொல்றாரு. இல்ல 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 சொல்றேன். அலுவலாய்வு குழுவுல நாங்கள் அக்டோபர் முதல் வாரத்தவர்களும் சட்டமன்ற நிகழ்வுகளை நீடிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வச்சோம். இரண்டாவது, நாங்கள் எல்லாருமே திமுக, கம்யூனிஸ்டுகள், அதே போல மனிதநேய மக்கள் கட்சி, நான் உட்பட எல்லாருமே ஒரு சேர வச்சது இரங்கல் தீர்மானம். இவங்க 3 முக்கியமான, அதாவது அப்துல் கலாம், அதே போல MSV, செந்தூர் பாண்டியன் அவர்களை பேசுவதற்கு 3 to 5 நிமிடம் ஒரு தலைவருக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிறது தான் எல்லாரும் சேர்ந்து வலியுறுத்தணும். அது பாக்குறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அதாவது உறுதியாக பேசுவதற்கு சொல்லலாம், பாக்குறேன்னு சொன்னாலே அது நம்பிக்கையோடு தான் நாங்க வர்றோம். அஞ்சலியை செலுத்துவதை பதிவு செய்வது உங்களுக்கு என்ன சொன்னேன்? கடந்த காலத்துல என்னவெல்லாம் நடந்திருக்குன்னு அப்துல் கலாம் போன்ற ஒரு உயர்ந்த மனிதருக்கும் இந்த அவையில எல்லா கட்சிகளும் முதலமைச்சரை பாராட்டுகிற போது எல்லா கட்சிக்கும் அனுமதி தரப்படுகிறது.
இன்னைக்கு யாருக்கு அனுமதி தரப்படலையே? இன்னைக்கு இன்றைக்கு யாருக்காக பாராட்ட யாரும் இல்லையே. சாதாரண நாள்ல. சாதாரண நாள்ல. அதாவது ஒரு புதிய உறுப்பினர் அவைக்கு வருகிற போது அவரை வரவேற்று வாழ்த்துவது, பாராட்டுவது பேரவைத் தலைவருடைய கடமை. முதலமைச்சராக வருகிறார். அப்துல் கலாமுடைய தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக வருகிறார். அப்துல் கலாமுடைய இளங்கலை விட இது மிக முக்கியம். இதுக்குள்ள போக வேண்டாம் நினைக்கிறேன். வரவே இல்லாம நீங்கள் இளங்கலையே அரசியல் பேசுவீங்களே அங்க வந்து இருங்க சிஆர்எஸ் கொஞ்சம் இருங்க. திரு தங்கவேல், அதாவது அஜெண்டாவில் அது ஏன் போடப்படவில்லை என்பதற்கு சேக்கு தமிழரசு பதில் சொல்லவே மாட்டேங்கிறார். அஜெண்டாவில் போட்டிருக்கிறது ஒன்னே ஒன்று, இரங்கல் குறிப்பு, இரங்கல் தீர்மானம். 3 பேருக்கு, 3 பேருக்கு, அது 10 எம்எல்ஏஸ்க்கு. அதற்கு மாறாக அலுவல ஆய்வுக்குழுவிலையும் பேசல, இங்கேயும் பேசல. அதுதான் மரபை மீறினதுங்கிறது தான் சொல்லப்படுது. திரு செலியன், இன்றைக்கு திமுக சட்டமன்ற கட்சி தலைவர் ஸ்டாலின் ஒரு தனிநபர் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காரு. மதுவிலக்கு தொடர்பான தனிநபர் தீர்மானம். வெளிநடப்பு செய்த போது இந்த அவை இனிமேல் புகழ்பாடுற அவையா இருக்க போகிறது அப்படின்ற எனக்கு நம்பிக்கை இல்லை, இந்த அவையை பற்றி நம்பிக்கையின்மை கூடிய ஒரு பேச்சை வெளிப்படுத்திவிட்டு தனிநபர் தீர்மானத்தை கொடுக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா இந்த 4 ஆண்டுகளில் இந்த சட்டசபை ஒரு முழுமையான மானிய கோரிக்கை விவாதிக்கக்கூடிய ஒரு சட்டசபையாக இருக்க போகிறது. அதுல வழக்கம் போல அதிமுக அந்த கட்சியினுடைய முதலமைச்சர் அவர்களை புகழ்பாட போகிறது, அதனால நான் எங்களுக்கு பங்களிப்பு குறைவு அப்படின்னு குற்றம் சுமத்தி வெளிநடப்பு செய்ய போறதுக்கான சமிக்கையா, இல்ல இந்த தனிநபர் தீர்மானம் எல்லாம் கொண்டு வர்றது ரொம்ப சீரியஸா தான் திமுக இந்த சட்டமன்றத்தை பார்க்க போகுதுங்கிறதுக்கான சமிக்கையா? அதாவது எதிர்க்கட்சிகள் இந்த அரசை குறை சொல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு சமீட்சையாக இதை நாம் கருதிவிடக்கூடாது. இந்த அரசு கையாண்ட முறை, நடந்து கொண்ட முறைகேடுகள், சபை மீறிய செயல்களை சுட்டிக்காட்டியதான் இன்றைக்கு கழக பொருளாளர் சட்டமன்ற கட்சி தலைவர் இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது சொன்னார். அதற்கான காரணங்களையும் சொன்னார். இந்த காரணங்கள் மீறப்பட்டுள்ளன. அதுக்குள்ளே வேக வேண்டாம். முதல் சுற்றி நீங்கள் முடித்திருக்கீர்கள். 2வது, தனிநபர் மசோதாவை தந்திருப்பது மதுவிலக்கு பிரச்சனை தமிழகத்தில் கொழுந்து விட்டு இருக்கிற பிரச்சனை. கடந்த 1 மாத காலமாக தமிழகம் படுகிற பாடு எல்லோருக்கும் தெரியும். இது அரசியல் ரீதியான பிரச்சனை அல்ல, ஒரு சமூக பிரச்சனையாக நாடே எதிர்கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற கட்சி தலைவர் தனிநபர் மசோதாவை தந்திருப்பதை அரசு ஏற்றுக்கொண்டு விவாதித்து தக்க பதிலை அளிக்குமா அளிக்காதா என்பதை ஐயப்பாடையோடு எழுப்புகிற ஒரு வினாவை தான் இன்றைக்கு தளபதி அவர்கள் கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம் மாணவர்கள் போராட்டம், சகோதரிகள் போராட்டம், ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும், சமூக நல சங்கங்கள் ஒட்டுமொத்தமாக சொன்ன பிறகும் கூட இதுவரை அரசு செவிசாய்க்கவில்லை. அந்த இடத்துல தான் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு முன்பு வரை ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 23 பேர் இருக்கீங்க. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், பல பிரச்சனைகள் மக்கள் மத்தியில் இருக்கு. இந்த மானிய கோரிக்கையில ஒவ்வொரு துறை சார்ந்தும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் மதுவிலக்கை நீங்கள் முதன்மைப்படுத்துவதன் நோக்கம் ஒரு குறிப்பிட்ட அஜெண்டா வச்சு இந்த அரசுக்கு ஒரு நெருக்கடி தரணும்னா இது ஒண்ணுதான் அஜெண்டா அப்படின்ற அடிப்படையில ஒரு வறட்சியின் காரணமாக இந்த கருப்பொருளை நீங்க கையாண்டிருக்கீங்கன்னு ஏன் சொல்லக்கூடாது? தமிழகத்தில் இருக்கிற எல்லா அரசியல் இயக்கமும் சமூக நல ஆர்வலர்களும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு நிறைவேற்றி தருவார்களா என்று எதிர்பார்த்தது ஆகஸ்ட் 15. ஆனால் ஆகஸ்ட் 15 தேசிய கொடியேற்றுகிற நேரத்தில் முதலமைச்சர் அறிவிப்பார் என்று எதிர்பார்த்த நேரத்தில் அவர் எதையும் சொல்லவில்லை. மாறாக போராடிய போராட்டத்தை கொச்சைப்படுத்தினார் மாண்புமிகு அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள். எனவே கொழுந்து விட்டு எரிகிற பிரச்சனைக்கு அரசு ஒரு முடிவு காணாதா? இந்த சமுதாய மாற்றத்தையும் சமூக சீரழிவையும் தடுத்து நிறுத்த அரசு முன்வராதா என்ற கருத்தை வெளிப்படுத்ததானே. இவர்களுக்கு வேற பிரச்சனையே கிடைக்காம அது கொழுந்து விட்டு எரிய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். சசி பெருமாள் அவர்களே மறுபடியும் அவரை நீங்க தயவு செஞ்சு அவரை தியாகினாதீங்க. அவரை வச்சு நீங்க அரசியல் பண்றீங்க. அவ்வளவுதான். நீங்க அரசியல் அவரை வச்சு பண்றீங்க. அவர் தனிப்பட்ட முறையில் காந்தியவாதியோ மகாத்மாவோ இல்ல. தயவு செய்து மகாத்மாவை மாணவர்கள் போராட்டம், ஒரு மாணவர்கள் சகோதரிகள், நீங்கள் உருவாக்கி விட்ட மாணவர்கள் யாருமே வரல. நீங்க கொண்டு போன ரவுடிகள் தான் மாணவர்கள் பேர்ல பண்ணிருக்காங்க. இது நிரூபிக்கப்பட்டிருக்கு. யாருமே இல்ல, நீங்க தூண்டி விடுறீங்க. இந்த ஊடகத்தில் சகோதரிக்கு ஒரு கேள்வி, இவங்க ஆட்சியில கொண்டு வரல, இப்ப திடீர்னு ஞானோதயம் வந்துருச்சு. நாங்கள் போதி மண்டலம் இப்பதான் திமுக ஞானோதயம் வந்து 10 வரி கேட்டா பேசாதீங்க. ஒரு வரி நீ சொல்லுங்க, மது ஆலைகளை மூடுங்க. கோடி ஒரு வருடத்திற்கு திமுக வருமானம் இதுவரைக்கும் உங்க தலைவர் கருணாநிதி பதில் சொல்ல மறுக்கல. இவ்வளவு பேச்சும் பேசுறதுக்கு அப்புறம் ஒரே வார்த்தையில கேட்கிறேன், அதிமுக அரசு மதுவிலக்கு கொள்கையை அமுல்படுத்தாது அறிவிக்க தயாரா? திமுக மதுச்சாலைகளை மூடும் நாளைக்கு அறிவிக்க தயாரா?
நான் கேட்க அறிவிக்காது என்று அறிவிக்க 16,000 கோடி பத்திரிகை செய்தி நீ கடைய மறுப்பு தெரிவிக்கல. சரி, நம்ம அதுக்குள்ள திமுக போக வேண்டாம். நடத்துற மதுபான தொழிற்சாலைகள் மூட சொல்லுங்க. இல்ல நாடே நாடகம் எதிர்க்கல. நீங்க தான் அந்த நாடகம் பண்றீங்க. கிருஷ்ணசாமி கிட்ட அரசியல் பேசுறது. ஸ்டண்ட் பண்றீங்க, திரு அவ்வளவுதான். கிருஷ்ணசாமி, நிச்சயமா. ஒரு நிமிஷம். அறிவிக்க இப்பொழுதும் தயங்குகிறார்கள். நீங்க பொது தொழிற்சாலை மூட சொல்லுங்க. சரி, நான் வரேன். பார்க்கலாம். திரு அந்த கிருஷ்ணசாமி, அறிவிப்பு கொடுக்க திமுக சொல்லுங்க. இன்றைக்கு மதுவிலக்கு தொடர்பான ஒரு தனிநபர் தீர்மானத்தை அந்த சட்டமன்ற கட்சி தலைவர் ஸ்டாலின் கொண்டு வந்திருக்காரு. புதிய தமிழகத்தை பொறுத்தவரை அதனுடைய அரசியலை ஒட்டி பார்க்கும்போது பல பிரச்சனைகள் இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் நிகழ்ந்திருக்கின்றன. நீங்க என்ன மாதிரியான தனிநபர் தீர்மானங்களா அல்லது கவனிப்பு தீர்மானங்கள் திட்டமிட்டிருக்கிறீர்கள்? திமுக மதுவிலக்கை முதன்மைப்படுத்துவதற்கு பின்பு ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு, ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? இது வந்து இப்போ திமுக மட்டும் கொடுக்கல, கவனஈர்ப்பு தீர்மானம் 55வது விதியின் வந்து நாங்கள் வந்து மதுவிலக்கை வந்து தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டிய அவசியம் குறித்தும் கொடுத்திருக்கிறோம். அதே போல தன்னபர் தீர்மானம் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நான் கொடுத்திருக்கிறேன். அதே போல காங்கிரஸ் கட்சியும் கொடுத்திருக்குது. இதுல திமுகவை மட்டும் தனிமைப்படுத்தி அவர்கள் மட்டும் அரசியல் நோக்கத்துக்காக கொடுத்தார்கள் என்று சொல்ல முடியாது. இதுல ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் வந்து அதிமுக உறுப்பினர் பார்த்து நான் கேட்கிறேன், உங்களை பார்த்து கேட்கிறேன். தமிழகத்தில் நீங்கள் எதிர்க்கட்சிகள் என்ன போராடினாலும் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படாது என்று அதிமுக அறிவிக்குமாங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. அது அவர்களால் அப்படி சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற போது முதல்ல அளவு மாற்றங்கள் குணமாற்றங்களை நிகழ்த்துங்கிறது விஞ்ஞானம். தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கு ஏழை மக்கள், எளிய மக்கள், நடுத்தர மக்கள், தமிழக மக்களை காப்பாற்ற நினைக்கிறவங்க இந்திய மக்களே காப்பாத்துங்களேன். இந்திய அளவுல கொஞ்சம் அமைதியா இருங்க. அதாவது கொஞ்சம் இந்தியா என்னோட நாடு தானே. இல்ல அதாவது இல்ல அதாவது நான் கேக்குறேன், இல்ல இந்தியா ஃபுல்லா ஒரு திட்டம் வந்தா தான் தமிழ்நாட்டில் அமலாக்குறமா? அம்மா உணவு வந்து லேப்டாப் வந்து பேச வேண்டாம். திரு கிருஷ்ணசாமி, என்னுடைய கேள்வி மதுவிலக்கு முதன்மை பிரச்சனையாக மாறி இருக்கிறது. பேசுறது அனுமதிங்க. இல்ல மதுவிலக்கு முதன்மை பிரச்சனையாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறது சரி. இல்ல நான் சொல்லி முடிக்கிறேன். அதாவதுங்க முடிங்க. இல்ல நான் சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. இது வந்து தமிழகத்தில் ஒரு தனி நபராக, சிறிய குழுக்களாக, சுயதொழில் குழுக்களாக, அரசியல் கட்சிகள், சமூக ஆர்வலர்கள், என்ஜிஓஸ் என அனைத்து தரப்பினரும் எந்த விதமான பிரதிபலனை எதிர்பார்க்காமல் தமிழகத்தில் மதுவால் சீரழியக்கூடிய குடும்பங்களை கண்ணெதிரே கண்டு இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று நிலைக்கு வந்துகிறாங்க. இதுல எந்த ஒரு அரசியல் கட்சியும் தனிப்பட்ட முறையில் அரசியல் லாபம் தேட முடியும் என்று நான் கருதவில்லை. அந்த வகையில் புதிய தமிழகம் இதற்காக பூரண மதுவிலக்க வேண்டும் என்று கேட்டாலும் சரி, அல்லது திமுக கேட்டாலும் சரி, காங்கிரஸ் கேட்டாலும், கம்யூனிஸ்டுகள் கேட்டாலும், எல்லா கட்சிகளுக்குமே இதன் மூலமாக மதிப்பெண் கூடி அது தேர்தலில் வாக்குகள் வந்து குவிய போவது கிடையாது. தமிழகத்தில் மதுவிலக்கு ஒழிக்கப்பட வேண்டும் என்பது ஒட்டுமொத்தமான கருத்தாக, ஏகோபத்து கருத்தாக மாறிவிட்டது. எனவே இதிலிருந்து எந்த அரசியல் கட்சியும், மக்களுக்காக பாடுபடக்கூடிய அரசியல் கட்சிகள் விலகி நின்று பேச இயலாது. எனவே மக்களுடைய கருத்துக்கள் தான் வந்து சட்டமன்றத்தில் பிரதிபலிக்கக்கூடியதா இருக்கணும். அந்த வகையில் இன்னைக்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், ஏழை எளிய மக்கள் மதுவினால் தன்னுடைய கணவன்மார்கள், தங்களுடைய பிள்ளைகள், தங்களுடைய அப்பா அம்மார்கள் அல்லது தங்களுடைய குழந்தைகள் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறார்கள். தங்களுடைய குடும்பங்களுடைய வருமானம் சீரழிக்கப்படுகிறது. இதனால் நாங்கள் முன்னேற முடியாமல் தவிக்கிறோம் என்று அவர்கள் கண்ணீர் வடிக்கின்ற பொழுது இதை பார்த்து கொண்டு ஒரு அரசியல் கட்சி எப்படி சும்மா இருக்க முடியும்? பல பிரச்சனைகள் இருக்கும்போது மதுவிலக்கு எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது அது மீண்டும் மீண்டும் திமுக கொண்டு வரலையா, அதிமுக கொண்டு வரலையா அப்படின்லாம் போகும். பட் அதை தாண்டி ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவா இந்த அவையை கொண்டு போக வேண்டிய பொறுப்பு என்பது அதிமுகவுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த விஷயத்தில் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்துவது ரெண்டு விஷயம். ஒன்று, அவர்கள் கட்சி தலைவரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா அவர்களை பற்றி புகழ்பாடி நேரத்தை வீணடிக்கிறார்கள். மற்றொன்று, எதிர்க்கட்சிகளுக்கு போதுமான நேரம் தருவதில்லை, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசும்போதெல்லாம் அமைச்சர்கள் கொடுக்கிறார்கள். அதுதான் அடுத்த சட்டசபையில் நடக்க போகுது அப்படின்னு இன்றைக்கே பேச தொடங்கிவிட்டார் எதிர்க்கட்சியினர். அப்படித்தான் நடக்க போகிறதா? திமுக அல்லது எதிர்க்கட்சிகளுடைய போக்கு திருப்பி கொஞ்சமும் ஜனநாயகத்தில், அதாவது திமுக தலைவர் சட்டமன்ற உறுப்பினராக ஒரு நாள் இது வரைக்கும் சட்டப்பேரவைக்கு வந்ததில்லை. துவக்கத்திலேயே மறுக்க வேண்டியதா இருக்கு. சட்டமன்ற உறுப்பினர் கையெழுத்து போட்டு இருக்கை கொடுன்னு சொல்லிட்டு வரார், கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் சட்டமன்ற உறுப்பினருடைய இருக்கை என்பது உரிமைங்க. தண்டிக்கப்பட்ட மாதிரியான ஒரு இருக்கையை தர முடியாது. அதாவது அவருடைய வயது என்ன, அவர் இருக்கக்கூடிய முதிர்ச்சி என்ன, அதற்கு தகுந்தால் போல மரபுகளுக்கு ஒப்பவும்
அதற்கு ஏற்ப இதுதான் அவருக்கு வழங்கப்பட்ட இருக்கைக்கு அவர் வர தயாராக திமுக தலைவர் கலைஞர் திருவாரூர் எம்எல்ஏ கையெழுத்து போட்டு இடம் கேட்கிறார். ஆனால் தண்டிக்கப்பட்ட ஒரு முன்னாள் முதலமைச்சர் அன்றை குற்றவாளியாக இருந்தவங்க இருக்கை போடப்பட்டிருக்கு. அதுதான் ஜனநாயகமா? அதுதான் ஜனநாயகமா? நீங்க நீங்க இது காரணம் கற்பிக்க கூடாது. உரியவர் காரணம் கற்பிக்க கூடாது. நான் கேட்கிறேன் உரியவருக்கு நான் நேரடியா கேட்கிறேன். நீங்க உண்மையாகவே இப்ப வழங்கப்பட்ட இருக்கை தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னா நான் கேக்குறேன் 2001 இருந்து 2006 வரைக்கும் ஏன் வரல? ஏன் அதிமுக தலைவர் எந்த முறை எதிர்க்கட்சியில இருந்து கலந்துருக்காங்க? அப்போ நான் இப்பயும் கேட்கிறேன். அப்போ இது நீங்க சொல்றது உண்மையான காரணம் இல்ல தானே? வாத பொருளாக மறுபடியும் திமுக அதிமுக கலவை நிக்குது. இல்ல ஒரு நிமிஷம் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கை ஒரே கருத்து அண்ணன் கேட்கிறேன். வயது முதிர்ச்சியின் காரணமாக இடம் ஒதுக்கி தாருங்கள் என சொல்லிவிட்டு கையெழுத்து போட்டுவிட்டு இடம் தேடினார். இடம் இல்லை, உங்களுக்கே தெரியும். ஆனால் அதே நேரத்தில் முதலமைச்சராக இருந்தவர் தண்டிக்கப்பட்ட நிலையில் அவர் நாற்காலி போடப்பட்டதை நான் நேரடியாக கேள்வி கேட்கிறேன். இல்லை, ஆனால் இல்லாதவருக்கு போட்டது ஏன்? திமுக அதிமுகவை தவிர்த்த கட்சிகளிடமிருந்து வருவது மக்கள் பிரச்சனை ஏன் சரிவர பேச முடியல அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைத்தா மீண்டும் மீண்டும் அவங்க சொல்றது என்ன? திமுகவை சொன்னால் அதிமுக பேசுகிறது, அதாவது ப்ரொவோகேஷன். அதிமுக உறுப்பினர்கள் பேசும்போதெல்லாம் திமுக உறுப்பினர்கள் ப்ரொவோக் பண்றாங்க. திமுக இல்ல ஒரு நிமிஷம் வரேன். திமுக உறுப்பினர்கள் பேசும்போது அதிமுக ப்ரொவோக் பண்றாங்க. கடைசியில சண்டையில் முடிவு வெளிநடப்பாகிறது. அதாவது மானிய கோரிக்கை நிறைவேற்றுவது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ஈஸியா நடந்துருது அப்படின்னு சொல்றாங்க. இடதுசாரி கட்சிகள் இந்த இரண்டு கட்சிகளுக்கான மோதலில் முறையான விவாதங்கள் நடைபெறுவதில்லை அப்படின்ற கூற்றை ஏற்றுக்கிறீங்களா? முறையான விவாதங்கள் சட்டமன்றத்தில் நடைபெறுவதில்லை. மானிய கோரிக்கைகளில் பேசுகிற போது குறித்த நேரம் தருகிறார்கள். ஆனால் இடையிலே அமைச்சர்கள் பேசுவதற்கான உரிமைகள் இருக்கிறது. பெரும்பகுதியான நேரத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிற காரணத்தால் முழுமையான விவாதங்களில் பங்கெடுக்க முடிவதில்லை. இது தொடர்ந்து நடைபெறுகிறது. ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு 15 நிமிடம் என்று சொன்னால் அவர் பேச ஆரம்பிச்சோன்னா ஒரு 5-6 அமைச்சர்கள் அதற்கு பதில் சொல்லுகிற போது அந்த நேரம் இதிலே கழித்துக் கொள்ளப்படுகிறது. அமைச்சர்கள் பதில் என்பது அந்த துறை ரீதியா நீங்க ஒரு குற்றச்சாட்டோ இல்ல குற்றச்சாட்டு நான் சொல்ல புள்ளிவரத்தோட சொல்றேன் நீங்க சொல்லும் போதோ அது தவறாக இருக்கும் பட்சத்தில் அமைச்சர் விளக்கம் தர்றாங்க. நீங்க சரியா சொல்லிட்டு அமைச்சர்கள் விளக்கம் சொல்ல, அதாவது என்னன்னு சொன்னா முழுசும் பேசி முடிச்சோன்னா அவங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு, அல்லது மானிய கோரிக்கைக்கு பதில் சொல்ற போது சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இரண்டுக்கும் இடையில குறுக்கிடுவது என்பது நேரத்தை குறைக்கிற ஏற்பாடாகத்தான் இருக்குதே தவிர முழுமையான விவாதத்தையே கேட்பதில்லை. உதாரணத்துக்கு கல்வித்துறைன்னு ஆரம்பிச்சா போதும், கல்வி மந்திரி குறுக்கீடு, வீட்டு வசதி வாரியம்னு ஆரம்பிச்சு வீட்டு வசதித்துறை குறுக்கீடு, இப்படிதான் சட்டமன்றம் நடக்குது. இல்ல இல்ல மூத்த அண்ணனுக்கே தெரியும் அந்த துறை மீது துறையை சொன்னா போதும் சேகுத்த பதில் சொல்லிட்டோம். இல்ல அதாவது உண்மையாகவே இவர்களுக்கு மக்கள் பிரச்சனைல அக்கறை இருந்தா அவர்கள் கேட்கிற கேள்விகள்ல எழுப்புறது வினாக்கள்ல சந்தேகங்கள்ல உறுதியும் உண்மையும் இருந்தா பதில் சொல்றதுல அவங்களுக்கு என்ன தடை? இல்ல இல்ல அதாவது ஏன் பதில் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவங்க பதில் சொல்ல கூடாதுன்னு அவங்க சொல்ல, ஒருவர் பேசி முடிச்ச உடனே சம்மப் பண்ணி அமைச்சர் பதில் சொல்லாமே பேச்சை என்ன சொல்ல போனா பல பேர் கன்னி பேச்சுக்கு தயார் பண்ணி பல உறுப்பினர்கள் வந்து நிற்கும் போது அவரை முழுவதுமா பேச விடாம கொடுத்தது 10 நிமிஷம் பேசுனது 3 நிமிஷம் முடிய வேண்டிய தேவை என்ன இருக்கு? பல பேர் இல்ல, நானே கன்னி பேச்சு பேசிய பொழுது 13 முறை அமைச்சர்கள் குறுக்கீடு, ஒரு கட்டத்தில் முதலமைச்சரை குறுக்கீடு. அந்த சம்மப் பண்றதுல அமைச்சர்களுக்கு என்ன பிரச்சனை? இத இப்படித்தான் நீங்க பதில் சொல்லணும் அப்படின்றது நீங்கள் ஒரு விதியை உருவாக்க முடியாது, உருவாக்க கூடாது. எல்லாமே விதிப்படி நடக்குது. இது ஒட்டுமொத்த அவையினுடைய போக்கு, எல்லாமே விதிப்படி போக்கு. ஆக நீங்க நீங்களே சொன்னது போல ஒரு 10 துறையை பற்றி நீங்க பேசுறீங்க, அதுக்கப்புறம் நீங்க பேசி அமர்ந்த பிறகுதான் 10 அமைச்சர்களும் பதில் சொல்லணும்னு சொன்னா அப்புறம் என்ன அடுத்த உறுப்பினருக்கு வாய்ப்பு இருக்கு? கிருஷ்ணசாமி குறிக்கிறார். கிருஷ்ணசாமி உங்களுக்கு வாய்ப்பு வழங்குவதா இல்லையா? அமைச்சர்கள் அடுத்த உறுப்பினருக்கு வாய்ப்பு வழங்குவதா? கிருஷ்ணசாமி ஏதோ சொல்ல விரும்புறார், அவர்கிட்ட கேட்கலாம். கிருஷ்ணசாமி உங்க கருத்து கொஞ்சம் காத்துருங்க. கிருஷ்ணசாமி பேசுறாங்க. அதாவது இப்போ நடைபெறக்கூடிய இந்த சட்டமன்றத்தில் மட்டும் நான் ஒரு விஷயத்தை பார்க்கிறேன். இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தை உருவாக்கியவர்கள் தமிழக மக்கள். இது 6 ஆட்சியில் இருந்தாலும் அவர்கள் தமிழக மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். ஆனால் அதிமுக பொறுத்த மட்டும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, திமுகவுக்கு பதில் சொன்னா போதும், தங்கள் மீது குறை ஏதாவது யார் சொன்னாலும் உடனடியாக திமுக ஆட்சியில் இது செய்யப்படவில்லையா, திமுகவுடைய ஆட்சி காலத்தில் செய்யப்படவில்லையா என்றுதான் அவங்க பதில் சொல்றாங்களே தவிர
நான் கேட்கிற கேள்விக்கோ கம்யூனிஸ்டுகள் கேட்கறதுக்கோ அல்லது வேறொரு கட்சி கேட்கிற கேள்விக்கோ அவங்க பதில் சொல்றதே கிடையாது. முதல்ல இந்த பழக்கத்தை அதிமுக அறவே விடணும். they are answerable to the people of தமிழ்நாடு. அவங்க திமுகவுக்கு மட்டும் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் அல்ல. திமுகவுக்கே அவர்கள் எப்ப பதில் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா தமிழக மக்களுக்கு எப்ப பதில் சொல்ல போறாங்க? அடுத்தது, அமைச்சர்கள் ஒரு மிகப்பெரிய தவறான உதாரணத்தில் ஈடுபடுறாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு நேரம் 10 நிமிடங்களோ 15 நிமிடங்களோ 12 8 நிமிடங்கள் கொடுக்குறாங்க. அந்த 8 நிமிடத்தில் 8 அமைச்சர்கள் குறுக்கீடு செய்தால் அந்த சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய கருத்தை எப்படி பதிவு செய்ய முடியும்? உதாரணத்துக்கு, கடந்த 4 வருடத்தில் எங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் ஒரு 5 நிமிடம் தொடர்ச்சியாக பேசுவதற்கு அந்த அமைச்சரும் அனுமதிக்கவே கிடையாது. எவ்வளவோ பிரச்சனைகள், மக்களுடைய பிரச்சனைகள், தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பேசிக்கிறோம், நதிநீர் ஆதாரத்தை பற்றி பேசிக்கிறோம், எது பேசினாலும் உடனடியாக அதுக்குள்ள போயிருச்சு. அனுமதிக்காம திசை திருப்பி விட்டுறாங்க. டாக்டர், நான் அதோட உங்க நிறைவு கருத்து அதை எடுத்துக்க நிறைவு கருத்துக்கான நேரம் இப்ப வந்திருக்கு. நான் மீண்டும் ஒரு முறை ஈடுபடுறாங்க. திரு தங்கவேல், உங்களோட நிறைவு கருத்து. இப்போ நாங்களே ஹலோ டாக்டர், மீண்டும் நான் உங்களிடம் வரேன். இல்ல, உங்க நிறைவு கருத்தோடு இன்றைக்கு புதிய தலைமுறை 5வது ஆண்டில் அடியெடுத்து வச்சிருக்கிறது, அது பற்றி உங்களோட கருத்தோட இறுதி கருத்தை சமம் பண்ணிருங்க. இந்த சப்ஜெக்ட் பத்தியும். புதிய தலைமுறையினுடைய 5வது ஆண்டு நிறைவை வாழ்த்துகிறோம். குறிப்பாக இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் மெஜாரிட்டியான கட்சி என்ற முறையில் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் சட்டமன்றத்தில் எதிரொலிக்குது. மற்ற கட்சிகள் டாக்டர் கிருஷ்ணசாமி சொன்னதை போன்ற கருத்துக்களை எதிரொலிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறை. சேக்கு தமிழரசன் அவர்கள் குறிப்பிட்டதை போல அமைச்சர்களுக்கு அப்படி பதில் சொல்வதற்கு வாய்ப்பு, ரைட்ஸ் இருக்குதான்னு இருக்குது. ஆனால் 15 நிமிடம் 10 நிமிடத்துக்குள் பல அமைச்சர்கள் தலையிடுவதால் அவருடைய கருத்தை முழுமையாக சொல்ல முடிவதில்லை. ஒன்று, இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஏராளமான பிரச்சனைகள், மதுவிலக்கு, குடிதண்ணீர், விவசாயம், கரும்பு விவசாயிகளுக்கான பணம், இப்படி ஏராளமான அடிப்படையான பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அதை பற்றி மானிய கோரிக்கையில் பேசுவதும் ஒரு ஆக்கப்பூர்வமான தமிழக மக்களுடைய பிரச்சனையை பேசுகிற மாதிரியான ஏற்பாட்டை உங்களுடைய இறுதி கருத்து. உலகம் போக்குவரத்துனால சுருங்கி போனது. இப்போ காட்சி ஊடகங்கள் வந்த பிறகு அதைவிட உலகம் கை கேட்டிய வகையில், கண்ணு கட்டிய வகையில் வந்து சேர்ந்திருக்கிறது. ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் ஒரு காட்சி ஊடகம், அதனுடைய வீட்டினுடைய ஒரு வீட்டிலேயே ஒரு குடிமகனை போல, அந்த வீட்டினுடைய ஒரு அங்கத்தினரை போல இணைந்திருக்கிறது. அந்த வகையில் புதிய தலைமுறைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தலைப்பு இப்போ இன்றைக்கு இவர்கள் நம்ம உறுப்பினர் மார்க்சிஸ்ட் உறுப்பினர் சொன்னதை போல, அவர் சொன்னதை போல அப்படி ஒன்றும் நிகழவில்லை. ஒரு பேச்சு என்பது குறுக்கீடுகளை தவிர்க்கிற ஒரு பேச்சாக உங்களால் அமைத்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்கள் எதிர்த்து பதில் சொல்லுகிறவர்களோட குறை சொல்ல முடியாது. இது தவறு. நம்ம விவாதத்துக்கான நேரம் இல்லை. நீங்க அதை குறை சொல்ல முடியாது. உங்களை கருத்தை எடுத்துக்கிறேன். 5ஆம் ஆண்டு அடி எடுத்து வைக்கிற புதிய தலைமுறைக்கு வாழ்த்துக்கள். நம்முடைய அருமை சகோதரர் சொல்வதை போல ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகள் ஒரு பிரச்சனையை ஆளுங்கட்சியிடம் சொல்லுகிற பொழுது அவர்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். நாட் ஓன்லி டிஎம்கே, அனைத்து கட்சிகளும் அனைத்து சமூகமும் ஒன்று திரண்டு ஒரு பிரச்சனையை சொல்லும் போது கூட அது அரசியல் உள்நோக்கத்தோடு தான் பார்ப்போம் என்று ஆளுங்கட்சி கருதுவார்கள். தமிழக மக்களை அவமதிக்கிறார்கள். இன்று பிறந்த நாள் காணும் புதிய தலைமுறைக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு அம்மாவை பொறுத்தவரையில் யார் எந்த கேள்வி கேட்டாலும் விரல் நுனியில் பதிலை வைத்திருப்பவர். நாளையிலிருந்து ஊடகங்களும் சட்டமன்றத்தை பார்க்க தான் போறீங்க. எதிர்கட்சிகள் எப்படி நடக்க போறாங்க, எப்படி கேள்வி கேட்க போறாங்கிறத நீங்க பார்க்க தான் போறீங்க. நாங்களும் வந்து பார்க்க தான் போறோம். முறைப்படி அம்மா நேர்மையான முறையில் இந்த துறையை நடத்துவாங்க. டாக்டர், உங்களுடைய இறுதி கருத்து. 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய புதிய தலைமுறைக்கு புதிய தமிழக கட்சியினுடைய நல்வாழ்த்துக்கள். அதாவது தமிழக சட்டமன்றத்தை பொறுத்த மட்டிலும் நான் ஒரு மிக முக்கியமான வேண்டுகோளை வச்சு நிறைவு செய்ய விரும்புகிறேன். தமிழக சட்டமன்றத்திற்கு இந்திய நாடாளுமன்றம் தான் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகின்ற பொழுது எந்த அமைச்சரும் குறுக்கீடு செய்வதில்லை. அந்த வழிமுறையை இந்த சட்டமன்றத்திலும் கடைபிடிக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அடுத்தது, இந்த சட்டமன்றத்தை பொறுத்த மட்டிலும் மதுவிலக்கு மட்டுமல்ல, அதாவது பல்வேறு விதமான பிரச்சனைகள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், அதே போல கருமணல் பிரச்சனை, மதுரை விமானத்திற்கு தியாகி இமானுவேல் பெயர் சூட்ட வேண்டும் என்பது, தேவேந்திர குல வேளாளர் பெயர் அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை, அதே போல கருமணல் கொள்ளை உட்பட எண்ணற்ற பிரச்சனைகள், அதாவது 37% கரும்பு உற்பத்தி பாதிப்பு,
விலைவாசி உயர்வுகள், ரொம்ப சுருக்கமா, எண்ணற்ற சுருக்கமா. பிரச்சனைகள் குறித்து ஏறக்குறைய 28க்கு மேற்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானங்களை கொடுத்திருக்கிறேன். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த ஆண்டு இந்த 5 ஆண்டினுடைய நிறைவு சட்டமன்ற ஒரு மானிய கோரிக்கையின் அடிப்படையில் நிச்சயமாக அவர்கள் ஆழமாக விவாதிப்பதற்கும் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்வதற்கும் நிச்சயமாக நல்ல வாய்ப்பளிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். நன்றி நன்றி டாக்டர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேச அமர்வில் சந்திக்கலாம். மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல